3 பொட்டேட்டோஸ் இருந்தா போதுங்க. ரெஸ்டாரண்ட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட்ல நம்மளும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது தோலை நல்லா சீவிட்டு நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி லைட்டா உப்பும் போட்டு உருளைக்கிழங்கு அதில் போட்டு ஒரு அரை வேக்காடு மட்டும் வேக விடுங்க. நல்லா வேக வச்சிடாதீங்க, பாதி வெந்தா போதும். இப்ப இந்த உருளைக்கிழங்கு வெளியில எடுத்து அந்த தண்ணி இருக்கக்கூடாது, அதனால ஒரு காட்டன் துணியில நல்லா சுத்தி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. இப்ப பேன்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் நம்ம காய வச்ச இந்த உருளைக்கிழங்கு அதுல போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துறாதீங்க. இப்ப இந்த ஃப்ரை பண்ணின உருளைக்கிழங்க நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதை திரும்பவும் எடுத்து எண்ணெயில போட்டு நல்லா ப்ரௌனிஷா வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் ரெஸ்டாரண்ட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட்ல வெளியில நல்ல கிரிப்சியா உள்ள நல்ல சாஃப்டா இருக்குங்க. இப்ப இதுல லைட்டா உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா இல்லைன்னா கொஞ்சம் பெப்பர் பொடி இதுல தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நல்ல கிரன்ச்சியான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடிங்க. இதை டொமேட்டோ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன்.